கோயில் திருவிழாக்கள் நடைபெறும் போது அதில் ஒன்றாக சுவாமிக்கு தீர்த்தமாடல் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு தீர்த்தமாடும் நிகழ்ச்சி கோயிலில் இருக்கும் குளத்திலேயே நடைபெறும் அல்லது அருகில் உள்ள நதியில் நடைபெறுவதுண்டு. ஒரு சில கோயில்களில் மட்டும் கடலுக்கு சென்று சுவாமி தீர்த்தமாடுவதுண்டு. அவ்வாறு வங்கக்கடலையே தீர்த்தமாக கொண்ட கோயில் எது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நாட்டில் வணிகத்தின் தலைநகரமாக மும்பை இருப்பது போன்று தமிழகத்தின் சென்னை நகரம் வணிகத்தில் சிறப்படைய வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் விரும்பினார். அதையடுத்து பம்பாயில், அதாவது மும்பையின் பழைய பெயர், செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி கோயில் இருப்பது போன்று சென்னையிலும் மகாலட்சுமி ஒரு கோயில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறு மகாலட்சுமிக்கு அமைக்கப்படும் கோயில் செங்கல்பட்டு அருகே உள்ள உத்தரமேரூரில் இருக்கின்ற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் போன்றே இருக்க வேண்டும் என்று விரும்பி அதன் வடிவமைப்பில் கட்டும்படி ஆலோசனை கூறினார்கள். மேலும் பார்க்கடலில் மகா விஷ்ணுவுடன் குடியிருக்கும் மகாலட்சுமி கடலை பார்த்தபடி எதிரே இருக்க வேண்டும் என்று விரும்பி சென்னை பெசன்ட் நகரில் கடலுக்கு எதிரே அஷ்டலட்சுமி கோயில் அமைத்திட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதையடுத்து காஞ்சி பெரியாரின் ஆசியுடன் 1974 ஆண்டு அஷ்டலட்சுமி கோயில் கட்டும் பணி தொடங்கி 1976 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கோயில் திருவிழா காலங்களில் தீர்த்தமாட கோயில் குளம், ஆறு, ஏரி போன்றவற்றுக்கு சுவாமி எழுந்தருகையில் இங்கு வங்கக்கடலையே தீர்த்தமாக கொண்டிருப்பது தனி சிறப்பாகும். இவ்வாறாக கடற்கரையில் தீர்த்த வாரி நடைபெறுவது தமிழகத்தில் பரவலாக பல்வேறு இடங்களிலும் உள்ளது. அதன்படி தீர்த்த வாரிக்காக திருவைந்திரபுரத்திலிருந்து தேவநாத பெருமாள் புறப்பட்டு தேவனாம்பட்டினத்திற்கு சமுத்திர ஸ்நானத்திற்கு வருகிற போது அவருடன் வெவ்வேறு திவ்ய தேச பெருமாள்கள் வருகிறார்கள். இந்த உற்சவத்தை கண்டு வணங்கிய வேதாந்த தேசிகர் மாசி கடலாடி மகிழ்ந்து வருவான் என்று மங்களாசானம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் முஸ்னம் பூவராக பெருமாள் மாசி மகம் அன்று கிள்ளை என்ற ஊருக்கு தீர்த்த வாரிக்காக செல்கிறார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மற்றும் மகாபலிபுரம் ஸ்தல சயன பெருமாள் ஆகியோரும் கடற்கரைக்கு எழுந்தொருளி தீர்த்தவாரி காண்கின்றனர். மாசி மாதம் பௌர்ணமியின் போது கருடனுக்கு காட்சி தருவதற்காக திருமலைராயன் பட்டினத்தில் உள்ள பட்டினச்சேரி என்ற ஊருக்கு வரும் சௌரிராஜ பெருமாள் கடற்கரைக்கு எழுந்தொருகிறார். வைஷ்ணவம் போன்றே சைவத்திலும் இதே போன்று தீர்த்தவாரிக்காக சிவபெருமான் கடற்கரைக்கு எழுந்தருகிறார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே உள்ள தீர்த்தபாலீஸ்வரர் போன்று பல்வேறு சிவன் கோயில்களில் இத்தகைய நடைமுறை பழக்கத்தில் உள்ளது. வங்கக்கடலை பார்த்தபடி இருக்கின்ற சென்னை பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயில் கட்டப்பட்டதன் காரணம் குறித்து உங்களுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.